35 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்ததோ இன்னைக்கு அப்படி இருக்கு. இந்த இடம், இந்த மேடை இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பத்தி. விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. அதனாலேயே விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குநர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறார். ஏன்னா நிறைய இயக்குநர்களை உருவாக்குவார். அதுல முதன்மையானவர் சொன்னா நமது செல்வமணியை சொல்லலாம். ஆர்.கே. செல்வமணி அவருக்கு கொடுத்த 2 வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுத்தர் பிலிம்ஸ் அந்த பேரை உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்வமணி அவர்களுடைய ஒரு கடினமான உழைப்பார். அவர் பண்ற வேலையெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய கேமராமேன் எல்லாம் எனக்கு கேமராமேன் சொல்வது என்னடா மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான், எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான். சாப்பிட மாட்டாரு சரியா, அவரும் தூங்க மாட்டாரு, அடுத்தவங்களையும் தூங்க விட மாட்டாரு. படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன், இப்பவும் தூங்க விட மாட்டேன். அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலையான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அது என்ன அழகா, எவ்வளவு அழகா அந்த டான்ஸ, அந்த ஸ்வீட், அப்ப அவ்வளவு இன்னசென்ட். இப்போ அப்படிதான் இருக்கு.